ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரேட் இந்தியன் கிச்சன். இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக் தாங்க பார்க்க போகிறோம். நம்ம பார்க்க போகிற ரெசிபி முட்டைக்கோஸ் பக்கோடா. இதை பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. வீட்டில் உள்ள பொருட்கள் வச்சு சூப்பராக செஞ்சு முடிச்சிடலாங்க. முட்டைக்கோஸ் பிடிக்காதவங்க கூட இதை கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்டியாக மொறுமொறுன்னு இருக்குங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் பொடியாக நறுக்கி வச்சுருக்க முட்டைக்கோஸை சேர்த்துக்கோங்க. நான் இங்கே பாதி முட்டைக்கோஸ் எடுத்திருக்கேன். எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நைஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் பக்கோடா டேஸ்டியாக முறுமுறுன்னு வரும். இப்போ இதில் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் கொத்தமல்லி, ரெண்டையும் நல்லா பொடியாக அரைஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. ஒரு குத்து கருவேப்பிலையை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு பிஞ்ச் அளவு பெருங்காயத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. கடைசியாக தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பக்கோடாக்கு மாவு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பவுலில் 3 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. கூடவே 3 டீஸ்பூன் அளவு சூடான எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடாக இருக்கிறதால ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா கை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதை நம்ம ஏற்கனவே கலந்து வச்சிருக்கிறதோட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. முட்டைக்கோஸில் மாவு மசாலா எல்லாம் ஃபுல்லாக சேர்கிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். நான் இங்கே தண்ணி சேர்க்கலை. ஒருவேளை தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, அதிகமாக சேர்த்துற வேணாம். இப்போ எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம எண்ணெயில் போட்டு பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க முட்டைக்கோஸை கொஞ்சம் கொஞ்சமாக இது மாதிரி உதிர்த்து போட்டுக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கொஞ்சம் கருகி போன மாதிரி ஆயிருங்க. அப்பப்போ கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அப்போ தான் நல்லா வெந்து வரும். இப்போ பாருங்கள், நல்லா வெந்து கலரும் நல்லா சேஞ்ச் ஆகியிருக்கு. இந்த ஸ்டேஜில் இதை நம்ம எடுத்துடலாங்க. அவ்வளோதான், நம்மளோட ரொம்ப டேஸ்டியான நல்ல முறுமுறுப்பான முட்டைக்கோஸ் பக்கோடா ரெடி ஆகிடுச்சு. இது போல் நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய்.